ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சார் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சா, திரும்பிச்சா, ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேர்ல்டு மேப்பையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ என்னென்ன கண்டிஷன் நடக்குது, நம்ம என்னென்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துலாம். ஜஸ்ட் நம்ம இங்கே பார்த்து சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1% ப்ளஸில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர்ஸில் பார்த்திங்கன்னா இது 1% நெகட்டிவில் இருக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸில் இது ஒரு 2% ப்ளஸில் இருக்காங்க. அதாவது மேப்பில் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு உங்களுக்கு. ஃபினான்ஷியலில் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு 1% நெகட்டிவில் இருக்குது. இன்டர்நெட் ரீட்டைலில் பார்த்திங்கன்னா கூட ஒரு 0.65% ஒரு ப்ளஸில் இருக்குது. அந்த இன்டர்நெட் கண்டென்ட் இன்ஃபார்மேஷனில் பார்த்திங்கன்னா 1% ப்ளஸில் இருக்குது. இது ஓவரால் மெயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சின்னதாக இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது வேர்ல்டு மார்க்கெட். ஓகே, இது ஒரு பக்கம். நம்ம மணி கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்க வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரு. இப்போ டவுஜான்ஸா, எஸ்என்பி, நாஸ்டாக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரிஷில் தான் இருக்குது. இன்னும் திரும்பல. ஐ மீன் சின்னதாக ஒரு என்ன சொல்லுவாங்க, டவுன் ட்ரெண்டில் போனால் கூட ஒரு பேஸ் ட்ராப் பேஸ் அமைச்சிட்டு வரணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். திரும்ப ஒரு பேஸ் அமைச்சு திரும்ப ட்ராப் கன்ஃபியூஸில் இருக்குது. ஆனால் ஸ்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வரல, திரும்பல. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் நிஃப்டி 50% ப்ளஸில் இருக்குது. ரைட், நல்ல விஷயம். அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுறது, ஒரு 0.55, அது 60% அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாட் மூமெண்டமில் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ரைட், ஓகே. இது இன்றைக்கி சண்டேவுடைய நிலவரம். அது சரி. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இது எப்படி இம்பேக்ட் பண்ணுவோம், நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், நம்ம இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறோம் சார், நாங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே சார்ட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், நம்ம ஃபுல் மார்க்கெட்டே இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தான் ரெடியாக இருக்காங்க. அது நம்ம இந்தியன் மார்க்கெட் ஃபுல்லாகவே எல்லோரும் இதே மாதிரி பேட்டர்ன் தான். இப்போ நான் வரைஞ்ச பேட்டர்ன் தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயம் தான் அது. ரைட், ஓகே. சரி, இதில் நாம் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம், அதாவது நான் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெசிஷன்ஸ் இல்லையா, இதெல்லாம் ரெசிஷன்ஸ் ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்து மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எது வரலும் நம்ம தைரியமாக இருக்கலாம்னா, இந்த சப்போர்ட் இல்லையா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த இதில் ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகாமல் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கல, அது வரையிலும் நல்ல விஷயம். ஏன்னா ப்ரைஸ் எங்கே இந்த ரிவர்சல் திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் எங்கே மேலே க்ளோசிங் கொடுத்ததால இதை நம்ம சப்போர்ட் லைனாக கன்சிடர் பண்ணலாம். அதாவது இந்த 22,800 ஒரு சப்போர்ட் லைனாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எவ்ரி நம்ம புல் பேக்கில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, எது வரலாம் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம். ஸோ 24,000 அதுக்கு முன்னாடி 23,800 இந்த ரேஞ்செலாம் கூட இதெல்லாம் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ப்ரைஸு அது வரலாம் போகிறவங்க எவ்ரி புல் பேக்கை நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள், நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இதில் ஓவராலாக நம்ம டே சேட்டில் நம்ம பார்த்துட்டோம். சரி, இதில் இன்டர்டேக்காக நம்ம இன்னும் ஜூம் பண்ணி பர்டிகுலர் வைஸில் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் சார் அப்படின்றவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர். ரைட், ஓகே, அதையும் பார்க்கலாருங்க. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் சார்ட்டை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போடலாம். இங்கேருந்து நம்ம ஒரு ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போடலாம். எது வரலாம் ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னு. இப்போது நம்ம 0.618 தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ஸோ 0.8 லெவல் தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ரிவர்ஸ்க்கான ஒரு பிளான் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஷன்ஸ் இங்கே இருக்குது 23,800 கிட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சு. இதில் ஒரு சின்னதாக புல் பேக்காக ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் ஸ்டில் இங்கே ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நமக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் ஆனால் இதெல்லாம் சப்போர்ட் லைன், இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு சப்போர்ட் லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், 2 இடத்துல சப்போர்ட் லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்டே ட்ரேடிங்காக ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள். இப்போது
இங்கே சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் டவுன் என்ன இடம். ஸோ பிரேக் டவுன் என்ன இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாண்டி மேலே இதுலேயே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு தாண்டி இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி பிளான் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த நெக்லைனுக்கு இல்லை, இந்த நெக்லைன் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? அப்போது இந்த நெக்லைனை ஒரே அடியாக பிரேக் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நாள் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா தாராளமாக இந்த நெக்லைன் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ அந்த 51,000 ஈஸியாக ரீச் பண்ணிவிடும் மார்க்கெட். ஓகே. ஆனால் என்ன கொஞ்சம் நமக்கு வந்து கண்டினியூவாக போகாமல் கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று ஒரு நமக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த நெக்லைன் கட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட் லைனுக்குலாம் அங்கே பாருங்கலாம். இதெல்லாம் வந்து சப்போர்ட் லைனு பிரேக் அவுட் ஆன இடம். ஸோ இதில் பிரேக் அவுட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக பிரேக் அவுட் பண்ணால் அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன்னா இங்கேருந்து பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறது விடுங்க. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து அந்த பிரேக் அவுட் நம்ம யூஸ் பண்ணி இன்னொரு வாய்ப்புகளை 51,000க்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஓகே. இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த நிஃப்டி மிட் கேப்லாம் கூட சொன்னால் பெட்டராக இருக்குது சார். அதுவும் வந்து நாங்களாம் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி மிட் கேப் என்ன மாதிரி ஒரு மூமெண்டம் இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்த்துலாம். இப்போ நிஃப்டி மிட் கேப்பில் எங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம எங்கே ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தது இல்லையா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50% ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கூட ஒரு 19,777 அதாவது 19,800 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி மிட் கேப் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகிட்டு கீழே வருமா, கரெக்ஷன் ஆகிட்டு மேலே போகுமா, லெட்ஸி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸோடைய ரியாக்டிங் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கணும். 19,800 கிட்ட எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் ஸ்டில் வந்து நமக்கு வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி மார்க்கெட் மூவ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இந்த லைன் பிரேக் அவுட் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த வியூஸை ஷேர் பண்ணேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி நிற்கும் மார்க்கெட். உடையே மேலே போயிடாது. கொஞ்சம் எவ்ரி புல் பேக்கில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் மெயின் என்னென்னா அந்த பிரேக் அவுட்டில் ட்ரேடுங்க. இப்போ கரெக்ஷன் வர சொல்லும் நான் வந்து இங்கேயே ட்ரேட் எடுக்க முடியாது. பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுக்காம கீழே லோ ஃபார்மேஷன் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி மிட் கேப்பில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நீங்கள் கேட்கலாம் சார் சென்செக்ஸும் அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியும் சேர்த்தா பெட்டராக இருக்கணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம சேனல் திரும்ப வந்து நம்ம ஒரு லைனில் ட்ராக்கில் போனோன்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான். அதுக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் சேர்க்க நான் முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.